Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் அட்மிஷன் ப்ராசஸ் ஃபார் பிரான்ஸ், எஸ்பெஷலி ஃபார் மாஸ்டர்ஸ் டிகிரி தான். ஏன்னா மேக்ஸிமம் 99% எங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மாஸ்டர்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கான இது வீடியோ தான் இது. ஸோ அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், நான் இப்போ நிறைய காலேஜ் பத்தி நம்ம பேசி எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன காலேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், பிளஸ் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம காலேஜ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். இப்போ இதில் நான் என்ன பண்ணணும், இப்ப நாம வந்து காலேஜஸ் பார்த்தாச்சு, கோர்ஸ் செலக்ட் பண்ணிச்சு, இப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லா அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ்னா ஃப்ரம் யுவர் ஹை ஸ்கூல் லைக் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறீங்கன்னா அதோட இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ஸ், ஆல்சோ இஃப் யூ ஹேவ் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், ஆர் இஃப் யூ ஹேவ் டிகிரி சர்டிபிகேட் அதுவும், அண்ட் தென் இப்போ நீங்க படிச்சு முடிச்சு ஆல்ரெடி சம் பிளேசஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் எஜுகேஷன்ல இருந்து கரண்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, ஸோ அதோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரு, அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூமு. ஸோ அதே மாதிரி காலேஜ்ல இருந்து 2 ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஸோ ஜென்ரலி யூ கேன் கெட் திஸ் லெட்டர் எய்தர் ஃப்ரம் யுவர் காலேஜ் ஹெச்ஓடி ஆர் ப்ரொஃபசர்ஸ், எனிபடி யூ கேன் கெட். It should be properly in the letterhead of your university with seal signature. இதுதான் அதோட requirement. இது அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த அவுட் சோர்ஸ் பண்றது நாங்க அங்க பே பண்ணி வாங்கலாமா, தயவு செய்து இன்னும். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கான ரியல் கெரியர் ஸ்டார்ட் பண்றதே உங்க எஸ்ஓபி தான். ஸோ எஸ்ஓபி பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தி எழுத போறீங்க. நீங்க இப்ப ஏன் இந்த ப்ரோக்ராம் எடுத்திருக்கீங்க, அண்ட் தென் எதனால இந்த காலேஜ், எதனால இந்த கண்ட்ரி, அண்ட் வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இதுதான் வந்து இந்த எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் படிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ல நீங்க வந்து கொடுக்க போற இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது ஜென்ரலி, அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தே வில் ஹாவ் அன் இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ இந்த இன்டர்வியூ முடிஞ்சு நீங்க குவாலிஃபை ஆனாதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு அட்மிஷன் லெட்டர் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலி 2 to 3 weeks, நீங்க அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட்ல இருந்து ஒரு 2 to 3 weeks இட் வில் டேக் டைம் டு கெட் யுவர் அட்மிஷன் லெட்டர். ஸோ இதுதான் ஹோல் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இது வந்து பிரான்ஸ்ன்னு இல்லை, நான் இப்போ சொன்ன இந்த அட்மிஷன் வந்து நீங்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் அண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணாலே போதும். அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ட்ரூமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் we have application fee waiver for most of the colleges. ஸோ நீங்க இப்போ வந்து அட்மிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இப்போ இந்த காலேஜஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் அண்ட் we will be happy to help you out complete your application process for your desired colleges and courses. Thank you.